வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் வேணும்னா கண்டிப்பாக அதை நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வரும். ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த ஆணை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்களே அவர்களை விட்டு போனாலும் அவர்கள் உங்களை விட்டு போகாமல் உங்களை தேடி வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்கணும், உங்களை விரும்பணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆணை சந்தோஷப்படுத்துங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக இல்லைங்க, மன ரீதியாக. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறங்கிறத தவறாகவே நினச்சிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். உடல் ரீதியாக கிடையாதுங்க, மன ரீதியாக நீங்கள் ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துங்க. அப்படி நீங்கள் இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே அதிக அளவில் அன்பும், முக்கியமாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு விதமான ஈர்ப்பும் உண்டாகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒரு நபரை விரும்பும் பொழுது அந்த நபருக்கு உங்கள் மீது காதல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் கைகோர்த்து கொண்டு நடப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு உங்கள் மேலே காதல் இருக்குது, பட் இன்னி வரைக்கும் அவங்க உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனால் லவ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கக்கூடிய ஆண்களில் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு அதிகமான அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் உங்களோட விருப்பத்தோட. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. இது ஜென்யூனான காதலாக ஒரு ஆண் செய்யக்கூடிய விஷயம். ஒரு ஆண் உங்களை காதலிக்கார்கள் என்றால் அவர்கள் உங்கள் முன் இருக்கும் பொழுது, உங்களுடன் இருக்கும் பொழுது தன்னை ஹீரோவாக காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோடைய எண்ணம், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு பொண்ணு முன்னாடி தான் ஹீரோவாக இருக்கணும், மற்றவங்களோட நான் ஒரு டேலண்ட் பீப்புளாக இருக்கணும்னு நிறைய ஆண்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே உண்மையாகவும் அன்பு காமிக்கக்கூடிய ஒரு ஆண் கிடைச்சா போதுன்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் பசங்களோட மைண்ட் செட் படி இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் எல்லா பெண்களும் அப்படி இல்லை. ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பணம், அழகு இருக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க சூஸ் பண்ற பொண்ணை பொறுத்து தான் அதற்கான விஷயங்கள்லாம் அமையும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது அந்த ஆணை பற்றி உங்களிடம் அவரோடு தொடர்புடைய நபர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக அவர் நிறைய விஷயங்கள் செய்வார்கள். அவர் ஆசையும் படுவார். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களை விரும்புவாங்க. அந்த பெண்களை விரும்பும்போது அந்த பெண்கள்கிட்ட எப்படியாவது தன்னை ஒரு அட்ராக்டிவான பையன், ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் இப்படிப்பட்ட டேலண்டான பையன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரணும். அவங்க அதை நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு பையனா அப்படின்ற ஒரு எண்ணத்துல பார்க்கணுன்ற எண்ணப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு. பட் அப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க பெண்கள் யாரும் அதிகமாக எதிர்பார்ப்பது கிடையாது. ஒரு சில நபர்கள் இருக்காங்க, பட் எல்லாரும் கிடையாது. அதை ஆண்களும் பெண்களும் புரிச்சுக்கணும். ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது மற்ற மொழியை கற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை வைத்து உங்களை கூப்பிட்டால் அந்த ஆண் உங்கள் மீது உயிரை வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்காக இன்னொரு மொழியை கத்துக்கணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பல விஷயங்கள் பயணம்னு அதிக நபர்கள் யோசிக்க மாட்டாங்க. பட் உங்களுக்காக ஒருத்தங்க மொழியை கற்றுக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச மொழி அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொழியை கற்றுக்கிட்டு, இல்லை உங்களுக்கான ஒரு சில தெரியாத வார்த்தைகளை உங்களுக்கு இந்த மொழியில் சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இதுலேயும் ஒரு சில நபர்கள் ஃபேக்காக இருப்பாங்க. பட் இது என்னதான் சரி, எவ்வளோதான் சரி, ஒரு மேலே அன்பு காமிச்சாலும் உண்மையாக இருந்தாலும் இங்கே பல நபர்களுக்கு அது புரியுறது கிடையாது. பல நபர்கள் அவங்கள ஏமாற்றிட்டும் விட்டுட்டும் போக தான் செய்வாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக நினைக்கிறீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயங்களை, பல எண்ணங்களை நீங்கள் பண்ணாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் நல்லதை ஏற்படுத்தாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.